நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசி காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி சூரியன். உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் ரிஷப ராசிக்குள்ளே ஜம்முன்னு உட்கார். அவர் ரிஷப ராசிக்குள்ளே உட்கார்ந்தனே உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் தெரியுமா? செல்வ வளம் பெருகும், சொல்லும் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், பயணங்கள் மீது ஆர்வம் இருக்கும். எப்படி சூப்பராகல? வைகாசி மாதம் பட்டையை கிளம்ப போகுது சிம்ம ராசிக்கு. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்படிம்பீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உறுதியாக நீங்கள் கிரகங்களை நம்பினா, நம்ம சொல்கிற விஷயங்களை நம்பினா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே கொடுக்கும் என்பது உண்மை. ஏன்னா எதிர்மறையான விஷயங்களை சொல்லி உங்களை லாக் பண்ணக்கூடிய நபர் நம்ம கிடையாது. உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த நவ கிரகங்கள் கோச்சார ரீதியாக என்னென்ன கொடுக்க போகிறாங்க நம்ம நோட் பண்ணி வச்சு தான், நம்ம டிகிரி வைஸாக நோட் பண்ணி வச்சு தான் பேசுகிறோம். அப்போ நம்ம சிம்ம ராசி என்பவர்கள் எவ்வளோ தூரம் சிரமப்பட்டீங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க. இந்த ஒரு 3-4 வருடத்தில் நீங்கள் பட்ட பாடு பெரும் பாடு இல்லையா? உண்மைதானே? ஒரு வார்த்தை பேச முடிஞ்சா நீங்கள் ராஜா மாதிரி அப்படியே வரைய வந்து பார் அப்படிங்க ஸ்டில்லு கொடுத்த நீங்கள் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிறீங்க. காரணம், போன வட்டம் உள்ள கிரகமைப்பு சனி பகவானுடைய தாக்கம் உங்களை அப்படியே உருக்கிருச்சு. உண்மை தானே? கேது பகவான் உங்களை அப்படியே இப்போ இந்த 2025 மே மாதத்துலேருந்து கேது பகவான் உள்ளே வந்ததுலேருந்து யாரெல்லாம் மனசில் அப்படியே ஒரு என்ன சொல்லணும்னா இறுக்கி வச்ச வாழ்க்கை மாதிரி இருக்குங்க, அப்படியே பிடிச்சி வச்ச வாழ்க்கை மாதிரி இருக்குது, ஏதோ யாரோ கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களோ அப்படிலாம் கேட்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குங்கிறத யார் நம்புறீங்க, யார் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் உண்மையிலேயே உங்கள் மனசார நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆமாங்க உண்மையிலேயே இப்போ ஒரு 6-7 மாதமாகவே நிறைய டிப்ரெஷன், நிறைய பிரச்சனை, நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, நம்ம ஏன் நம்மளை அவங்களாம் தப்பாக நினைக்காங்க அப்படின்னு நமக்கே தெரியல.
ஸோ நம்ம தப்பு செஞ்சால் கூட மனசார ரைட் ஓகே தப்பு செஞ்சோம் ரைட் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணனா நம்மளை வந்து வைகிறாங்களே அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சுல, நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே இருந்தீங்கல்ல, ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. கிரகங்கள் உங்களுக்கு அற்புதத்தை என்ன சொல்லுவோம்னா மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகிறாங்க. உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி பவர் இருக்கும், பரவாயில்லையே சூப்பராக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. பண வரவுகள் அதிகரிக்கும். யார் யாரெல்லாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த வேலை அப்படிங்கிற டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு சரியாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து பதவி உயர்வை கொடுக்கார், இன்க்ரிமெண்ட் கொடுக்கார். எல்லா விதமான விஷயங்களுக்கும் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு சிரமங்களை விலக்கி கொடுக்கார் என்பது உண்மை. சரி, தனவரவுகள் அதிகரிக்குன்னு சொல்லிட்டோம், ஓகே சார். மனதில் உள்ள அழுத்தம் போயிருமா சார்? மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்குது, என்னமான்னு தெரியல அப்படின்னா, பொதுவாகவே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கும் அழுத்தம் குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஆனால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு மேக்சிமம் திங்கட்கிழமை மனசார போய் வழிபாடு செய்யுங்க. விநாயகருக்கு திங்கட்கிழமை மனசார போய் வழிபாடு செஞ்சால் வினைகளை தீர்த்து வைக்கும் விநாயகர் என்று நீங்கள் பாடும் அளவுக்கு அவருடைய செயல்பாடு உங்கள் குடும்பத்துக்கு அற்புதமாக இருக்கப்போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே மன கசப்பில் இருக்கீங்க, அதாவது நீங்கள் அவங்கள பார்க்க மாட்டேங்கிறது, அவங்க உங்களை பார்க்க மாட்டேங்கிறது, ஸோ இதான் இருந்துக்கிருக்கு. ஸோ அதுவும் மாறப்போகுது. மாணவர்கள் படிப்பு செல்வியில் அதாவது மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆர்வம் செலுத்தினால், முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால படிப்பை நீங்கள் முழுமையாக தேர்ந்தெடுப்பீங்க. கரெக்டாக அற்புதமாக தேர்ந்தெடுப்பீங்க. லைஃப் ஸ்டைலும் சூப்பராகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய இடம், புதிய மனை, புதிய ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா பக்காவாக டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நிதானமாக வாங்குங்க. அவசரப்பட்டு வாங்கினா ஏதாவது வில்லங்கமான ஒரு டாக்குமெண்ட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க, நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது சரியான முறையில் பயன்படுத்துகின்ற சிம்மராசிக்காரங்க சிரமம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியான புதனுடைய ராசி கன்னி ராசி. ஸோ இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? இதை நம்ம 2 விதமாக எப்படி எடுத்துக்கலாம்னு தெரில. 12ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்லது எடுத்துக்கலாமா, சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இது எந்த விதத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இது உங்கள் நல்ல விஷயங்களை, நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை, பயணங்கள் மூலமாக ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உணரக்கூடிய தருணம் தான் இந்த வைகாசி மாதம். மன உளைச்சல், மனக்கசப்பு அதிகமாக இருக்கும். நடா பண்ண போகிறதில்ல, ஏதுனே பண்ண தெரியல அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் சிந்தனை சிற்பி. சிவாய நம்ம சிவாய், நீங்களாம் சிந்தனையும் சிற்பி இல்லையா? ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு பூர்த்தி அடையக்கூடிய காலம். இதை முடிக்கலாம் நினச்சேன், இதை நடக்கலாம் நினச்சேன், இது எடுக்கலாம் நினச்சேன், என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மன உளைச்சல், ஒரு தீங்கு இருந்த நிலைமையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா, மன உளைச்சலாக இருக்குங்க, மனசுக்குள்ள ரொம்ப அழுத்தமாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நீங்கி தெளிவான சிந்தனைகள், தெளிவான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் சிறப்படைய போகிறீங்க அப்படிங்கிறது
கிரக ரீதியான உண்மை. எதிர்பார்த்த தனவரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையடையும். அப்பாவுடைய அம்மா ஹெல்த்து, அப்பா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை ஓடும். அதை வந்து கொஞ்சம் நிதானமாக தவிர்த்து வைப்பது நல்லது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டு. அதாவது அவர் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், அவர் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கூட்டணி அமைச்ச ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது வந்து உங்களுக்கு இப்படிக்கு அது சரி வராது. அது பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். முன்னாடியோடு இப்போ கொஞ்சம் பணப்புழக்கம் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பணப்புழக்க வழக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது வந்து பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டுவே ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை. ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால், கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.